Hello guys, I'm Rohit. In this video, we will talk about cyclic photophosphorylation, non-cyclic photophosphorylation. In this subtopic, in this video, we will detail analyze this question. In the concept, we clarify this is simple cyclic photophosphorylation, non-cyclic photophosphorylation. Starting cyclic photophosphorylation PS1 kanna mudittu solledum. அதே non-cyclic photophosphorylation PS1 and PS2 ரெண்டுமே சேர்ந்தாதான் non-cyclic. cyclicனா PS1 மட்டும்தான். ஓகே, PS1 அப்படின்னு இப்போ டிஃப்ரென்சஸ் பண்ணி பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். PS1 வந்து இண்டிபெண்ட், ஏன்னா சைக்கிளிக்காக வந்து இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து PS1ஓட டயக்ராம். இந்த டயக்ராம் தான் PS1. லைட் இருக்குது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இருக்குது, PS1 இருக்குது. ஓகே, சைக்கிளிக் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இது 13.6 புக்கில் இருக்குது, நீங்கள் வேணால் தெளிவாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். PS இஸ் வந்து இண்டிபெண்ட், PS1 வந்து இண்டிபெண்ட். போத் நான்-சைக்கிளிக்னு பார்க்கும்போது போத் PS1 அண்ட் PS2 ஆர் ஜாயிண்ட் கொலாபரேஷன் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே எலக்ட்ரான் கொடுப்பாங்க, இங்கே எலக்ட்ரான் பாஸ் பண்ணுவாங்க, அப்படியே சொல்லிட்டு இங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? இப்போ ஸ்கூல் ஹோம்ஒர்க் தராங்க, வீட்டில் வந்து அண்ணன் வந்து ஹோம்ஒர்க் எழுதி தரான், ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோம்ஒர்க் எழுதுறாங்க. அது வந்து நான்-சைக்கிளிக் photophosphorylation. ஏன்னா வீட்டுக்கு வந்து அவன் மட்டும் ஹோம்ஒர்க் பண்ணுறான், அது சைக்கிளிக்கு டெய்லிக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா அது PS1 நான்-சைக்கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது வந்து எக்ஸிபிட் எப்போ ஆகுதுன்னா P700 நானோமீட்டரில் தான் எக்ஸைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் நாட் ரெக்வயர்டு, ஏன்னா நம்ம எலக்ட்ரான் வந்து எங்கே கொடுக்குது எக்ஸ்டர்னல் சோர்ஸாக அப்படின்னு பார்க்கும்போது வாட்டர் வந்து ஸ்ப்ளிட்டிங் ஆகுது. எந்த இடத்துல வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ஆகுது அப்படின்னு நம்ம யோசிக்கணும், டக்குன்னு வந்து சொல்லிடணும். PS2ல் மட்டும்தான் வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் நடக்குது. வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் நடந்துச்சுன்னா அது எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அது வந்து சைக்கிளிக்கில் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இல்லை. PS1ல் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கிடையாது, PS2ல் மட்டும்தான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இருக்குது, வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரெக்வயர்ட் ஆகிறது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரான் டோனார். எலக்ட்ரான் கொடுக்குறாங்க, வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ஆகி இது பாருங்கள், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுது. அப்புறம் இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் வந்து ஏடிபி மட்டும் தான் சிந்தசைஸ் ஆகுது. ஏன்னா இது சைக்கிளிக்காக நடந்துகிட்ருக்கனால இப்படி போனால் தானே NADPH கிடைக்கும், வெளியே ரிலீஸ் ஆகணும். டவுன்ஹில் ப்ராசஸ் எனர்ஜி வந்து ரிலீஸ் டவுன்ஹில் ப்ராசஸில் வந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு NADPH கிடைக்கும். ஆனால் இது வந்து சைக்கிளிக்காக நடக்கிறனால ஏடிபி மட்டும் தான் கிடைக்கிது. NAD ப்ளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ரெண்டுமே ஃபார்ம் ஆகி ஏடிபி கிடைக்கிது. ஓகேவா? இங்கே நான்-சைக்கிளிக்குன்னு பார்க்கும்போது இந்த சைஸ் ஏடிபி அண்ட் NADPH ரெண்டுமே வந்து இங்கே கிடைக்கிது நான்-சைக்கிளிக்கில். ஓகேவா? எது அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நான்-சைக்கிளிக் அப்படின்னு பார்க்கும்போது இதில் தெரியுதா, ஏன்னா இதில் வந்து ஏடிபி அண்ட் NADP வச்சு சிந்தசைஸ் ஆகுது. இங்கே ஃபோட்டோ சிஸ்டத்தில் வந்து ஏடிபி மட்டும் தான் சிந்தசைஸ் ஆகுது. ஓகே, இட் அக்வர் ஒன்லி ஸ்ட்ரோமாவில் மட்டும்தான் இருக்குது. ஸ்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேலகாய்டு, ஓகே, கிரானா அப்படியே ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த எம்டி பிளேஸ்லாம் இருக்குல்ல, இந்த எம்டி பிளேஸ்லாம் வந்து ஸ்டோமான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து சைக்கிளிக் பாஸ்பாரிலேஷன் நடக்கும், அங்கே பார்க்கலாம். நான்-சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கிரானா தேலகாய்டு, இந்த கிரானா இந்த அந்த சர்க்கிள்குள்ளே இப்படி இருக்கா, இது வந்து தேலகாய்டு. இது தேலகாய்டை அப்படியே சேர்த்து வச்சா இப்படி பாக்ஸ் மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வந்து கீரியல் அடுக்கி வச்சுருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கிரானா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மட்டும்தான் நான்-சைக்கிளிக் பாஸ்பாரிலேஷன் நடக்குது. ஸ்டோமாவில் வந்து சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் நடக்குது. ஓகே, ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனாக ஒன்றுமே இல்லை, ஏடிபி வந்து சிந்தசைஸ் ஆகிறதான் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். ஓகே, இப்போ கான்செப்ட் ஓகே, எங்கே நடக்குது அவ்வளோதான். சைக்கிளிக் இவ்வளோ சிம்பிள் கான்செப்ட் தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. ஓகேவா? இதை தான் சொன்னேன், ஈஸியாக நம்ம படிக்கலாம். ஒரு தடவை படித்ததுக்கப்புறம் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டா போதும், இந்த சாப்டர் மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இப்போ காமனாக பார்க்கும்போது ஏடிபி வந்து சிந்தசைஸ்டு பை செல். ஏடிபி தான் வந்து எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செல்லோட எனர்ஜி கரன்சி எது கேட்டால் ஏடிபி அப்படின்னு சொல்லலாம். ஏடிபி வந்து சிந்தசைஸ் செல்லில் வந்து எங்கெங்கே ஏடிபி வந்து சிந்தசைஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது மைட்ரோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்டில் தான்
இதாவது அதுக்கு பேர் தான் வந்து ஃபோட்டோபாஸ்போரைலேஷன். சாரி, ஃபோட்டோபாஸ்போரைலேஷன் நான் இங்கே தப்பாக எழுதியிருக்கேன். ஃபோட்டோபாஸ்போரைலேஷன். ஓகே, photosphorylation is synthesized by ATP from எதுலேருந்து இந்த photosphorylation வந்து எப்படி சிந்தசைஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ATP வந்து ADP ப்ளஸ் இன்ஆர்கானிக் ரெண்டுமே சேர்ந்தாதான் ATP நம்மளுக்கு கிடைக்குது. அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் வேணும். அதாவது ஃபோட்டோ மீன்ஸ் லைட்டு, பாஸ்போரிலேஷன் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ATP சிந்தசைஸ் ஆகுது. லைட் வேணும், ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட் இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோட்டோபாஸ்போரிலேஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு நடக்கும்போது ஃபஸ்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே நடக்குது? PS2 தான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஓகே, அடுத்தது தென் PS1. ஓகே, PS2க்கு அப்புறம் PS1. ஏன்னா PS2 வந்து 680 நானோமீட்டர், இங்கே 700 நானோமீட்டர். இங்கேருந்து தான் இங்கே போய் ஆகணும். ஓகேவா, எக்ஸைட் ஆகிறது. ஓகே, இது வந்து ப்ராசஸ் வந்து ரெண்டுமே இருந்துச்சுன்னா நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து ATP ரெண்டுமே கனெக்டடாக இருந்துச்சுன்னா அது நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன். இப்போ PS2வையும் PS1ஐயும் கனெக்ட் பண்ணுறது வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செல் வந்து கனெக்ட் பண்ணிக்குது. இதனால இசட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இசட் மாதிரி இருக்கிறனால அப்படியே சொல்கிறாங்க. ஓகேவா, இசட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இப்போ PS1 அப்படின்னு சொல்லும் போது PS1 வந்து சர்க்குலேட்டட், அது வந்து சைக்கிளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னோம். இது வித் இந்த போட்டோ சிஸ்டம் அண்ட் பாஸ்போரிலேஷன் அக்கர் டியூ டு த சைக்கிளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். என்ன சொல்கிறாங்கன்னா PS1 வந்து பாஸ்போரிலேஷன் அக்கர் டியூ டு த சைக்கிளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இந்த சைக்கிளிக் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானில் வந்து பாஸ்போரிலேஷன் நடக்குது, ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடக்குது. அதே போல் ஃபோட்டோ சிஸ்டம் எனர்ஜி வந்து சைக்கிளிக் ஃப்ளோ நடக்குது. ஓகே, ரெண்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். PS1 ரெண்டுமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இந்த நான் சைக்கிளிக் வந்து இவ்வளோ லென்த்தியாக போனது ரொம்ப தப்பு. இது வந்து நீங்கள் படிக்கும் போது சிம்பிளாக ஒரு 5 நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் வந்து ஃபயர் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஒழுங்காக சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்படி ஒழுங்காக சொல்லலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து கெமியோ ஆஸ்மாசிஸ் அந்த சாப்டர் சப் டாபிக் பார்க்கலாம். அது பெரிய சாப்டர். அது புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த கெமியோ ஆஸ்மாட்டிக் அதில் வந்து இதை நீங்கள் அப்படியே பேப்பரில் வந்து லேபிள் ஓட்டுறீங்களா, அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து அதில் போய் ஒட்டிட வேண்டியதுதான். குளோரோப்ளஸ்ட், அதுதான் கெமியோ ஆஸ்மாட்டிக் ஹைப்போடெனிஸ். அது வந்து ஒரு யூகத்தில் சொல்கிறது தான். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.